வணக்கம் மக்களே. இன்றைக்கான வீடியோ எதை பற்றியதுன்னு சொன்னால், ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே செட் ஆகும். என்ன சொன்னால், ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு ஃபோனும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தால் நம்மளால் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றப்போ அதற்கு நிறைய வழிகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கான வீடியோவில் பார்க்கக்கூடிய வெப்சைட் நான் ரொம்ப நாளாக பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஸ்கேம் அந்த மாதிரி தில்லுமுள் வேலைகள் எதுவுமே இல்லை. உண்மையாக பேமெண்ட் தருவாங்க. ட்ரூவான ஒரு வெப்சைட் இதுதான் நான் சொன்ன அந்த வெப்சைட். அந்த வெப்சைட்டுடைய நேம் SpoutGigs. இதற்கு முன்னாடி பிகோ ஒர்க்கர்ஸ்னு இருந்தது. இப்போது நேம் சேஞ்ச் பண்ணி SpoutGigsன்னு மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் சைன்அப் பண்ணணும். உங்களுடைய நேம், இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. அதை கொடுத்துட்டு உங்களுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் ஃப்ரீலான்சர், ஐம் பையர்னு இருக்குது. அதாவது நீங்கள் வேலை செய்ய போகிறீங்களா, வேலை கொடுக்க போகிறீங்களான்னு. நம்ம வேலை செய்ய போகிறோம். அதனால் ஐம் ஃப்ரீலான்சர்னு கொடுத்துட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சைன்அப் பண்ணிவிட்டேன். அதனால் நான் லொகின் பண்ணி உள்ளுக்க வந்துக்கிறேன். இதுதான் SpoutGigs இன்டர்ஃபேஸ். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் பப்பரப்பான் இருக்கும். இதில் நான் என்ன ப்ரௌஸ் செய்கிறது அப்படின்னு நீங்கள் யாரும் டென்ஷன் ஆக தேவை. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கோடு மாதிரி இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேஜ்னு வரும். சின்னதாக ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாவது இருக்கக்கூடிய மைக்ரோ ஜாப்ஸ்ன்னு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஃபைன் ஜாப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுடைய டாஸ்க் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் டாஸ்க் தான். இதில் பார்த்தால் இரண்டாவதாக கேட்டகரின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். இதெல்லாமே டாஸ்க். அதாவது ஒவ்வொரு நேம் கொடுத்து அதற்கான டாஸ்க்கை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனப் இருக்குது, SEO இருக்குது, டேட்டா என்ட்ரி, டெலிகிராம், சோஷியல் மீடியா, டிக்டாக், வீடியோ மார்க்கெட்டிங்னு சொல்கிறது யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணுறது, ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, சர்வே பண்ணுறது இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் டாஸ்க் இருக்குது. என்னதான் இவ்வளோ கேட்டகரியில் டாஸ்க் இருந்தாலும் இதில் எல்லா கேட்டகரியிலையுமே டாஸ்க் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்ச டைமுக்கு இங்கே டாஸ்க்கு நினச்ச இதில் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டை எக்கச்சக்கமான பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் டாஸ்க் எப்போவுமே இருக்காது. எதுக்கும் நான் உங்களுக்கு ஒன்று கிளிக் பண்ணி காட்டுறேன். வீடியோ மார்க்கெட்டிங்கை கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் மோஸ்ட்லி டாஸ்க் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எந்த டாஸ்க்குமே இல்லை. இதில் நிறைய டாஸ்க் இருக்கும். பட் இப்போது அவங்க போட்ட டாஸ்க் எல்லாம் முடிஞ்சுது. கொஞ்சம் லேட்டாக டாஸ்க்கு போடுவாங்க. ஏன் வீடியோ மார்க்கெட்டிங்கில் எந்த டாஸ்க்குமே இல்லைன்னு சொன்னால், வீடியோ மார்க்கெட்டிங் டாஸ்க்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. யூடியூப் வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுறது, அவ்வளோதான். இப்படி ஃபஸ்ட்டு சைனப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய டாஸ்க் எப்போவுமே அவைலபிளாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இது சைனப் பண்ணுறது. நிறைய பேர் இந்த டாஸ்க்கு செய்ய மாட்டாங்க. என்ன சொன்னால் நம்மளுடைய சில இதில் நம்மளுடைய பர்சனல் இதெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதில் என்னென்னு சொன்னால் ஜாப் நேம் இருக்குது, செகண்டாவது லெவல் இருக்குது, நம்ம ஸ்டார்டரில் இருக்கோம். அடுத்தது பேமெண்ட் இருக்குது. பேமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாப்புக்குரிய பேமெண்ட்டை மணியாக அதில் போட்டிருப்பாங்க. அதுக்கு அருகில் பார்த்தால் சக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது என்னவென்றால் ப்ளூ, க்ரீன், ரெட் இந்த 3 கலர்லையும் கோடு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய டாஸ்க் மட்டும்தான் செய்யணும். ரெட்டில் இருக்கக்கூடிய டாஸ்க்கை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய டெம்ப்ரவரி சக்ஸஸ் ரேட் கம்மியாகும். அந்த டெம்ப்ரவரி சக்ஸஸ் ரேட் தான் நம்ம டாஸ்க் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி நான் உங்களுக்கு லேட்டாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கிளிக் பண்ணி காட்டுறேன். எல்லா டாஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே சைட்டில் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா டன் அப்படின்னு போட்டு 59-64 போட்டிருக்காங்க. இது என்னென்னு சொன்னால் மொத்தமாக அந்த டாஸ்க்கு செய்யக்கூடிய எண்ணிக்கை 64 பேர் தான் செய்யணும். 64 பேருக்கு இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க.
59 பீப்புள்ஸ் வந்து இந்த டாஸ்க்கை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய டாஸ்க்கை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னால் 59 பேர் செஞ்சுருக்காங்க, இன்னும் 5 பேர் தான் செய்ய இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் இந்த டாஸ்க்கை செய்ய முடிக்கும் முதலே இந்த டாஸ்க்கு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான டாஸ்க்கை செய்யாதீங்க. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் டு ரேட் அப்படின்னு போட்டு 7 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த டாஸ்க்கை சப்மிட் பண்ணி 7 நாளைக்கு பிறகு தான் உங்களுக்கு பேமெண்ட் தருவாங்க. நீங்கள் பேமெண்ட்டை பற்றி கவலைப்பட தேவையில்ல, 100% உங்களுக்கு பேமெண்ட் தந்துடுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெம்பர்ஸ் இன்சென்ட் போட்டு 2 வீக்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. இந்த ஜாப் தந்தவங்க வந்து இதில் ஜாப் கொடுக்க ஆரம்பித்து 2 வாரங்கள் தான் ஆகியிருக்கு, அதை தான் அப்படி போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாப்புடைய டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து go to gmail.com gmail.comக்கு போக சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து create a new Gmail account with English name அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் நிறைய இங்கிலீஷ் நேம் இருக்கும். அந்த இங்கிலீஷ் நேமில் தான் நம்ம ஜிமெயில் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து யூஸ் திஸ் வேர்ட்ஸ் 9 அப்படின்னு போட்டு கீழே ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோர்த்து வந்து யூஸ் திஸ் பாஸ்வேர்ட், அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாஸ்வேர்டை நம்ம அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிமூவ் யுவர் ஃபோன் நம்பர் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஜிமெயில் அக்கௌண்ட், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு அந்த நம்பரை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 6வது டோன்ட் சப்மிட் ரோங் ஜிமெயில் ஆர் ரோங் பாஸ்வேர்ட், அதாவது நீங்கள் தவறான பாஸ்வேர்ட் என் ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ண வேணாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் டாஸ்க் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் நேம் கேட்குறாங்க, செகண்ட் வந்து ஜிமெயில் அட்ரஸ், தேர்ட் வந்து பாஸ்வேர்ட். 3 நம்ம கொடுத்துட்டு கீழே சப்மிட் ப்ரூஃப்னு இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த டாஸ்க் வந்து சப்மிட் ஆகிரும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாஸ்க்கையும் செய்கிறது. இப்போ நம்ம வெளியே வந்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஏர்ன்ட் பெண்டிங் அப்படின்னு 2 இருக்குது. இந்த ஏர்ன் அப்படின்றது வந்து இதுவரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை குறிக்கும். நான் இதுவரைக்கும் $4 தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பெண்டிங்கில் வந்து $0.2 பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் கிளாக் சிம்பிள் போட்டு 160 எஸ் அப்படின்னு போட்டுருக்கு. இது என்னன்னு சொன்னால் 160 செகண்ட். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை வந்து சைன்அப் பண்ணி உள்ளே வந்த பிறகு உங்களுக்கு 180 செகண்ட் அப்படின்னு காட்டும். நீங்கள் ஒவ்வொரு டாஸ்கையும் செய்து முடிக்க உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் 10 நிமிஷம் உங்களுக்கு அவங்க கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் டாஸ்க்கை பிள்ளையாக செய்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் வந்து 10 நிமிஷமாக அதிகரிச்சுட்டே போகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் $5 ஏர்ன் பண்ண பிறகு தான் உங்களால் மணி வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் $5 ஏர்ன் பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த செகண்ட் வந்து 0ல் வரலன்னு சொன்னால் உங்களால் மணி வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. நீங்கள் $5 ஏர்ன் பண்ணியிருக்கணும், அதே நேரத்தில் செகண்ட் வந்து 0ல் இருந்தால் தான் உங்களால் அந்த $5 வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டு, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கிக்ஸ் இருக்குது, செகண்ட் வந்து மைக்ரோ ஜாப்ஸ் இருக்குது, சர்வே ஆஃபர்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலெட்னு இருக்குது. இது என்னென்னு சொன்னால் நம்ம இது வரைக்கும் செஞ்ச எல்லா டாஸ்க்கையும் இதில் தான் ஷோ பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் நிறைய டாஸ்க்கு செஞ்சுருக்கேன், அது எல்லாமே இதில் ஷோ பண்ணுறாங்க. இதில் க்ரீன் கலர் டிக் மார்க் போட்டு இருக்கக்கூடிய எல்லாமே நான் சரியாக செய்து பேமெண்ட் வாங்கிய டாஸ்க்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு எல்லோ கலரில் ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குது. அது என்னென்னா அந்த டாஸ்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதாவது அவங்க கொடுத்த டிடிஆர் டைம் டு ரேட் முடிஞ்ச பிறகு அந்த டாஸ்க் நான் சரியாக செய்திருந்தால் அதற்கான பேமெண்ட் எனக்கு அனுப்பிடுவாங்க. பிள்ளையாக இருந்தால் அதற்கான பிரதிபலன் நமக்கு சூப்பராக கிடைக்கும். அப்படியே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அக்கௌண்ட் செட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஃப்ரீலான்சர் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நிறைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் பெர்ஃபார்மன்ஸ்னு போட்டு டாஸ்க் டன்,
சாட்டிஸ்ஃபைட் நாட் சாட்டிஸ்ஃபைட்னு போட்டிருக்கு. நான் இதுவரைக்கும் 94 டாஸ்க்கு செஞ்சுருக்கேன். அதில் 90 டாஸ்க்கு சரியாக செஞ்சுருக்கேன். அதே மாதிரி 3 டாஸ்க்கு வந்து தவறாக செய்துள்ளேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல் டைம் சக்ஸஸ் ரேட், டெம்பரவரி சக்ஸஸ் ரேட்னு இருக்குது. இதில் இந்த டெம்பரவரி சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த டெம்பரவரி சக்ஸஸ் ரேட் வந்து 75க்கு கீழே வந்துக்குன்னு சொன்னால் உங்களால் எந்த டாஸ்க்கையுமே சப்மிட் பண்ண முடியாது. எதனால் அந்த டெம்பரவரி சக்ஸஸ் ரேட் வந்து 75க்கு கீழே வரும்னா, நீங்கள் டாஸ்க்கை பிழையாக செய்தால் அந்த டெம்பரவரி சக்ஸஸ் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் நீங்கள் டாஸ்க்கை வந்து பிழையாக செய்யாதீங்க. அதே மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடிய டாஸ்க்கையும் நீங்கள் செய்யாதீங்க. அது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரி சக்ஸஸ் ரேட் வந்து ஆப்பு வச்சிடும். இவ்வளோதான் இந்த வெப்சைட் மக்களே. இப்போ என்கிட்ட $4 தான் இருக்குது. $5 எடுத்த பிறகு கூடிய சீக்கிரத்தில் எடுத்துடுவேன். எடுத்த பிறகு நான் உங்களுக்கு எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய டாஸ்கையும் எப்படி சரியாக செய்வது அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே மக்களே, நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.